வணக்கம். இவ்வளோ நாள் கிளைமேட் பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஸோ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, பனி இருந்ததுனால ஸோ நம்ம பெருசாக சாக்கு கட்டுறத பெருசாக கவனிக்கலை. ஓகே இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ சாக்கெல்லாம் நிறையா இத்து போச்சு. பட் நம்ம அதை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலை, விட்டாச்சு. கிளைமேட்ஸ் நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால சாக்கு கட்டாதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. பட் இப்போ வெயில் அதிகமாகிடுச்சு. ஸோ சாக்கு கட்டாமல் இருக்கிறனால நிறையா ஹீட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. உள்ள ஹியூமிடிட்டி சுத்தமாக நிற்கலை. ப்ளஸ் நமக்கு சைடில் இருக்க கூரையும் டேமேஜ் ஆகிடுச்சு. டோட்டலாக வாட்டர் தண்ணி பட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி டோட்டலாக பழைய சாக்கை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு புதுசாக சாக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாக்கு வாங்கி அதை 2 சைட் பிரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நிறைய பேர் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டுறீங்க. ஸோ அது சீக்கிரம் ஒரு மாதிரி எப்படி நூலாக வந்துடும். ஸோ நம்ம வாங்குகிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 2 சைடு அவங்களே நூலை பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு 25 ரூபாய்க்கிட்ட ஒரு சாக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் நல்லா தான் இருக்கும். சாக்கு அவங்களே நீட்டாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல சாக்கு வாங்குகிறோம். பிரிச்சுருந்தோம்னா நம்ம எடுத்து கட்டுறது மட்டும் தான் வேலை. பட்டு இன்னும் ₹1 ₹2 பிரிக்கிறதுக்கு வாங்கணும். தவிர நமக்கு வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். நம்ம இதை உட்காந்து பிரிச்சுக்கிறோம்னா டஸ்ட் அதிகமாகும். ஸோ கட்டுறதுக்கு டேக் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கட்ட சாச்சன்னு கட்டிடலாம், இல்லைனா ரொம்ப வேலை இழிக்கும் அப்படின்றக்காண்டி டேக் யூஸ் பண்ணி கட்டிக்கிறோம். அது ஸோ வெயில் டைமில் கண்டிப்பாக சாக்கு கட்டுங்க, இல்லைன்னா சுத்தமாக டெம்பரேச்சர் நிற்காது. ஸோ அதனால் உள்ளாமே சாக்கு கண்டிப்பாக கட்டி ஆகணும். ப்ளஸ் நமக்கு கூரை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னால வெயில் டேரெக்டாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கண்டிப்பாக ஒரு சாக்கு வேணுன்றக்காண்டி சாக்கு கட்டினோம். சாக்கு கட்டுறது நிறைய பேருக்கு இங்கே கரெக்டாக எந்த கம்பில் கட்டணுமே அப்படின்ற கட்டுங்க. நான் அந்த இடத்துல ஒரு கயிறு ஒன்று ஆல்ரெடி எப்பயுமே பெர்மனெண்ட்டாக தொங்க விட்ருப்பேன். ஸோ சாக்கு கட்டுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த சாக்கு கட்டுறதுக்கு அந்த கயரில் போட்டு டேக் போட்டு விட்ருவேன். ஸோ சாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் ஸோ அந்த இடத்துல இருக்க கயரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மாட்டி விட்ருவேன். ஸோ ஈஸியாக நம்ம அப்பப்போ வேணுறப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த சாக்கு ஒரு 3 மாதம் வரும். ரொம்ப நாளாக நான் நோட் பார்த்துக்கிறக்க ஒரு விஷயம், இந்த சாக்குக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா அந்த சாக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா இதனால கண்டாமினேஷன் ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த சாக்கு போல் வேறு ஏதாவது பெஸ்ட்டு சொல்யூஷன் பண்ணுவேன். ஸோ அதுவும் நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம ஃபாலோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள். அந்த சாக்கு போல் வேறு என்ன பண்ணலாம்? ஏன்னா சாக்கு இல்லாட்டினா கண்டிப்பாக ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சாக்கு கட்டுற மாதிரி இருக்குது. சாக்குக்கு பதிலாக மாற்று வழி கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும். ஏன்னா 3 மாதத்துக்கு மேலே ஒரு சாக்கு தாங்காது. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சாக்கு கட்டினா கண்டிப்பாக ஹியூமிடிட்டி நல்லாயிருக்கு. இப்போ நம்ம